வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ஃபோன் குட்டையில் ஓரளவுக்கு ஓகே. அந்த டயத்துக்கு கரெக்டாக ஒரு டைம் வச்சு வீடியோ போடணும்னு நினைப்பேன். என்னால் முடியறதில்ல, உடம்பு ப்ராப்ளம் ரொம்ப முடியாதனால எனக்கு அந்த டயத்துக்கு அது செய்யலாமா, கோலம் போடுறதாட்டுலாம் ரிஸ்க்கு தான். கோலம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் போடணும். ஏன்னா நார்மலாக போடுறதுனா போட்டலாம் சீக்கிரம். இது நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அதை பார்த்து பார்த்து தான் பண்ண முடியும். அது நல்லா வந்திருக்குதா வரலையா அப்படின்ட்டு. அதனால அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இல்லை டெய்லி 2-3 கோலம் கூட போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதோ ஒரு இது நம்ம இதுக்குள்ளே பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக ஒத்துழைக்க மாட்டேங்குது. உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. சுகர் வந்து அன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் எடுத்து கொடுத்தேன். அதில் வந்து 3000 வந்துச்சு. ஃபுல் டெஸ்ட்டுக்கு 3500 எல்லாத்துக்கும். ஒரு நான் எப்போவுமே எடுக்கனாலும் கம்மியாக கொடுத்தா அப்படி. அது வந்து லிவர் பாதிப்பு இருந்துச்சு. அதில் இன்னும் சில இது கொஞ்சம் கொஞ்சம் சொன்னார், எல்லாத்துலேயுமே டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு. சுகர் வந்து 457 இருந்துச்சு அன்றைக்கி. அந்த அவர்கிட்ட எடுத்து கொடுத்தப்போ கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. மாத்திரையே தேரப்போகுது. டேப்லெட்டும் கொடுத்தாரு, இன்சுலின் இது கொடுத்தாரு, ரெண்டும் கொடுத்தாரு. ஒரு நைட்டு மட்டும் இன்சுலின் போட சொன்னார். ஆனால் நைட்டு மட்டும் போட்டால் கொஞ்சம் கூட அந்த சாப்பிட கூட இதாகலை. அந்த ஊசி காலையிலேயே போட்டோம்னா தான் அது நார்மலுக்கு வருது. அந்த பவர் ஏதோ வேறு மாற்றி கொடுத்துருக்காரு. ஏய் புச்சுக்கா புச்சுக்கு புச்சுக்கோ அட்டுளி மனுது சாமி போட்டால் பின்னாடி போய் விளையாடணும்ப்பா ஜுக்கலக்கா. அதனால அந்த இது காலையில் போட்டால் செரிக்கவே ஜீரணம் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த டேப்லெட்டு கொஞ்சம் கூட எனக்கு இதாகலை. அது அப்படியே இருக்குது. நீ அடுத்து வேறு ஏதாவது கொடுப்பேன். இன்னைக்கு காலையில் டெஸ்ட் எடுத்தேன். 250 இருந்துச்சு, 252 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ பார்க்கலாமாட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். சரி பாப்பா அடிக்கடி பார்க்காமே விட்டுக்கிட்டு இருந்தேங்க. பார்க்கலாம் விட்டுல என்னான்ட்டு. இதுக்குள்ளே மனசில் எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா, எதுக்குடா இந்த இப்போ சாவு அப்படின்னு ஒருத்தருக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுடைய மன வேதனையும் குமரலும் சொல்லி தீர்க்க முடியாதுங்க. தலைவலியும் காய்ச்சல் தான் எனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். எங்கள் அம்மா அழல்னால தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறனே அப்படின்ட்டு. கடவுள் விட்றாரா? விட மாட்டார். எவ்வளோ நாங்கள் எத்தனையோ பேர் போய் எல்லாம் தாங்கி என்னென்னமோ பார்த்து நீட்டாக தான் பார்த்துட்டோம். அதில் நிற்கிறாங்களா நிற்கல, கடவுள் வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. எனக்கு அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. நான் இதில் சொல்லக்கூடாது. எதுக்கு இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம், என்னத்தை சாதிக்கிறோம், என்ன இருக்கிறோம், சாப்பிட்றோம் இருக்கிறோம், உடம்பு ஃபுல்லாக வலி எடுத்துருது. சுகர் இருக்கிறதுனால ரொம்ப வலிக்குதுங்க உடம்பு. பேசாமல் கட்டில் படுத்துக்க வேண்டியதான். பயங்கர வலி வருங்க, சொல்லவே முடியாது. இந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக கை கால் நரம் மொத்தம் வலிக்கும். அவ்வளோ வலிக்கும். அதுக்கு பெயின் கில்லர் போட்டோம்னா கிட்னி ப்ராப்ளம் வரும். இப்போவே லிவரு டேமேஜ் ஆயிடுச்சு. ஒன்றுனா இப்படி தாங்க ஆகும். சுகர் அதிகமாக போச்சுன்னா இந்த மாதிரி வேலைகளாக செய்யும். இன்னும் ஒரு 2-3 நாள் மறுபடியும் டெஸ்ட் எடுத்தால் டாக்டருக்கு அனுப்பிச்சி விடணும். கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சி விடுவேன். அங்கே அனுப்பிச்சி விட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாற்றி கொடுப்பாங்க. எங்கேயுமே என்னால் போக முடியாமல் ஒரு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் இல்லை, தனியாக இருக்கணுங்களா. என்னையும் அறியாமல் பல வேதனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டுக்குள்ளே. மெயின் டென்ஷன் தான், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. சில பேர் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு கேட்டாங்கன்னா எனக்கு செலவுக்கு இருக்குதோ இல்லையா கொடுத்துருவேன். 2 நாள் 3 நாள் கொடுத்துருவோன்னு வாங்குவாங்க. அந்த இது கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 1 மாதம் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க, 1 வருஷம் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க, மொத்தத்துக்கே தின்றுப்பாங்க. அப்படி இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நல்லா என்ன ஹெட் வெயிட்டாகவே சொல்லுவாங்க, கையில் காசு இருந்தால் கொடுக்குறேன், இப்போதைக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேங்க நிறையா. இதனாலேயே எனக்கு இப்போது வந்து மைண்டு டிப்ரெஷன் ஆகி அது அந்த டென்ஷனால தான் எனக்கு சுகர் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. எல்லாம் ஏதோ ஒரு இதில் எப்படி பண்ணலாம். கடவுள் எதுக்கு இவ்வளோ ஒரு சோகத்தை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். நாளைக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கணும். லைவ் போடுறதுக்கு ரொம்ப முடியல, அதனால போடாமல் இருக்கிறேன். எப்போ படுத்திக்கிட்டே தான் போட்டுக்கிட்டு வந்துருப்பேன். அதெல்லாம் ஒரு லைஃபே இல்லை. யூடியூப்னால் நல்லா எனர்ஜியோடு இருந்து நான் ரன் பண்ணணும். இந்த மாதிரி வயசான காலத்தில் பண்ணுறது அந்த கரெக்டாக போட முடியாது. அது ஹெல்த் பரமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.